முதலில் திரு சபாபதி மோகன், அம்பேத்கர் விவகாரத்துல பாஜகவை கண்டிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மேல ரகுபதி வைக்கிறது ஏன்? அது பொதுவாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லுகிற பொழுது அதிமுகவில் அண்ணாவினுடைய படம் இருக்கு, அண்ணாவினுடைய பெயர் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சி இராணுவம் போல வருகிறது என்று சொன்னால் எதிர்கட்சி அதற்கு முன்னாலே சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் போல அந்த பாதையை சரி செய்ய வேண்டும். இதில் நிறைய அக்னீஸ்வரன் என்னை விட நிறைய படிச்சிருப்பார் அவர். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை எதிர்கட்சிக்கு இருக்க வேண்டும். நிறைய உதாரணம் சொல்லுவாங்க, நேரம் கருதி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கணும். வி வெல்கம் கிரிட்டிசிசம். ஆனால் அந்த கிரிட்டிசிசம் என்பது ஒரு நியாயமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அப்படித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். வேகம் என்பது எப்படி என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு கோபம் வரலாம், வேகம் வரலாம். ஆனால் காட்டாற்றினுடைய வேகம் கரையை உடைத்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் கரையை உடைக்காமல் அந்த காட்டாற்றினுடைய வேகம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். இது பொதுவான செய்தி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக கொஞ்சம் தங்களை யோசிச்சு பார்க்கணும். 2019 2024 2 பார்லிமெண்ட்ல தோத்து போயிருக்கீங்க, ஒரு சட்டமன்றத்தில் தோத்து போயிருக்கீங்க, தொடர்ந்து தோக்குறீங்க, உள்ளாட்சியில் தோக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது அதை கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த சட்டங்களுக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, மக்கள் விரோத சட்டங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஏ ஆனாலும் சரி, பொது சிவில் சட்டம், விவசாயிகள் சட்டம், இது எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அவர்களுக்கு பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. நாங்கள் கடுமையாக ஒன்றிய அரசையும் விமர்சித்தோம். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எதிர்க்கவில்லையே என்ற எங்கள் கோபத்தையும் தெரிவித்தோம். ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசினுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து வைத்தோம். மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம். இதை அதிமுக கவனமாக மனதிலே கொண்டு திமுகவை எதிர்ப்பதில் தவறில்லை. நீங்க எதிர்கட்சி பேசித்தான் ஆகணும், பேசுங்க. ஆனால் அப்படி பேசுவதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு, நீங்க கொடுத்திருக்கிற தலைப்புல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்று சொன்னால், இப்ப மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கே இல்லை, சிதைந்து போய்விட்டது. நீங்க வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆதான், மஸ்ஜிதிலே மேல இருக்கிற ஆதானை உடைத்து அதனால் மத கலவரம் வருகிறது. எம்ஜாதிக்கு வசாதி இடிவண்டு சண்டையிட்டு பஞ்சாகி போனார் பாருங்க பாவேந்தன். அப்படி சாதி சண்டை, மத கலவரம், இனக்கலவரம், மாவட்டங்களுக்கு இடையே கலவரம், மிகப்பெரிய போராட்டங்கள், இப்படியெல்லாம் வந்தாதான் அது சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாண்புமை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவதை போல நடைபெறக்கூடிய கொலைகள் இருந்தால் அது தனிமனித விரோதம் மட்டுமல்ல, ஒரு சில மன்னிக்க வேண்டும் ஒழுக்க சிதைவின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள். அததான் அவர் குறிப்பிடுறாரு. தனிப்பட்ட கொலைகள் அப்படின்னு கடந்து செல்வது சரியா? அதே மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி குறைச்சு மதிப்பிட முடியாது என்பதைத்தான் விமர்சனமாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அப்படி அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு குறிப்பிடுவதே சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அது அதற்கு பெயர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது என்பது அல்ல. நான் தான் சொல்றேன், தனிமனித விரோதத்தால் ஏற்படக்கூடிய கொலையானாலும் ஒழுக்கச்சிதைவினால் ஏற்படக்கூடிய கொலையானாலும் அதையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு போலீஸ் இருக்கணும். நீங்கள் எப்போ எது நடக்குன்னு தெரியாது, எந்த சூழ்நிலையில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு அவர்கள் சிறைக்கு போய் அது கடுமையான சட்டத்தை எதிர்கொண்டு மீண்டும் அவர்கள் வெளியே அதற்கு பிறகு ஜாமீனில் தன்னை யார் இந்த சூழ்நிலைக்கு உருவாக்கினார்களோ அவர்களை குறிபார்த்து அப்படிப்பட்ட முன்விரோத கொலைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஒரு அரசு இப்படி தடுக்க முடியாது. தடுக்கலாம், அதற்கான அதை ரொம்ப வாட்ச் பண்ணலாம், அதை பண்ணிட்டு இருப்போம். நான் இல்லைன்னு சொல்லலை, அதை குறைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிதைவுக்கு காரணமா என்றால் அப்படி கிடையாது. சட்டம் ஒழுங்கு சிதைந்து போனதுக்கு நான் தொடக்கத்தில் சொன்னேன் பாருங்க, மிகப்பெரிய சாதி கலவரம். ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, 100 நாள் போராட்டம் நடக்கிறது. போராட்டம் நடந்து தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். வருகிற பொழுது அரசாங்கமே துப்பாக்கி சூடு நடந்து 14 பேர் செத்து போய் விடுகிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கூட அது தெரியவில்லை. மறுநாள் காலை தான் அது தெரிகிறது. அதுதான் அரச பயங்கரவாதம். அது அரச பயங்கரவாதம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றுதான் நான் கேட்கிறேன். இல்ல இப்போ நீதிமன்றம் என்பது எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு வளாகம். அவ்வளவு எளிதாக ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அங்க ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அது சார்ந்த கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பத்தானே செய்வாங்க. அதுல ஒன்றும் தவறில்லை. நீதிமன்றத்துக்கு வெளியே தான் அது நடந்தது. அவர் அந்த கொலை நடந்தது நீதிமன்றத்துக்கு வெளியே தான் நடந்திருக்கிறது. உள்ளே நடந்தாலும் வெளியே நடந்தாலும் கொலைதான், இல்லைன்னு சொல்லல. நீதிமன்றத்துக்கு வெளியே தான் கொலை நடந்தது ஒன்று. இரண்டாவது, இதான் நான் சொன்னேன். இந்த முன்விரோதம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பகைமை உணர்வு இதற்கு காரணமாக இருக்கிறது. இதை எவ்வளவு தூரத்திற்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆராய்ந்து பார்த்து யாரால் யாருக்கு பிரச்சனை வரும் என்பதை எல்லாம் யோசித்து நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதை நான் தெரிவித்தேன். இல்ல இப்ப முழுமையான கட்டுப்பாட்டிற்குள்ள அல்லது பாதுகாப்பிற்குள்ள இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் இருப்பவருக்கே இப்படியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா சாதாரணமாக சாலைகள்ல இப்படியான ஒரு சம்பவங்கள் ஏற்படாதா அப்படின்ற கேள்வி மக்கள் மனதிலேயே எழும் தானே. நீதிமன்ற வளாகம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நெல்லை நீதிமன்ற வளாகம், நானே அங்கே என் மேலே ஒரு கேஸ் இருக்கு, அங்கே போகிறேன் நான். அந்த நெல்லை நீதிமன்ற வளாகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-30 பெரிய கட்டடங்கள் இருக்கக்கூடியது. அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கட்டடங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அங்கே வந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இதை ஒரு அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கான காரணமா என்றால் கிடையாது. நீங்க எதிர்க்கட்சிகள் நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றோமே, நாங்க ஆளுங்கட்சி மீது குற்றம் சுமத்துறோம். ஆனால் அம்பேத்கர், பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அறிவின் உச்சம், அமெரிக்காவில் டாக்டர் பட்டம், இங்கிலாந்திலுடைய பாரட்லா, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி உட்கார்ந்திருக்கிற உங்களை போன்றவர்களுக்கு பெண்ணுரிமை, இடஒதுக்கீடு, மத நல்லிணக்கம் எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் கடுமையாக பேசுகிறார், கிண்டல் செய்கிறார், கேலி செய்கிறார். எங்கே போனார் நம்முடைய மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? கொஞ்சம் கூட கோபமே வராதா உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அண்ணாவை, பெரியாரை, திராவிடத்தை விமர்சித்தார். அப்ப கூட நீங்க கம்முன்னு இருந்தீங்க. இது அண்ணல் அம்பேத்கரை விமர்சிக்கிற பொழுது நீங்கள் அவ்வளவு தூரத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு எதிர்வினையாற்றிருக்கிறார். அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அதையே தான் நானும் சொல்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறாரே. இது ஒரு 20-25 விழுக்காடு வாங்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியினுடைய கூற்றா என்பதை மக்கள் கேட்டுக்கிட்டோம். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, ஜெயக்குமார் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. இதை மக்கள் பார்க்கிறாங்க. இதுதான் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியவர்களுக்கான ஒரு எதிர்வினையா? இப்படித்தான் நாங்கள் எதிர்வினையாற்றுவோம், மக்கள் பாடம் புகட்டுவார்கள், பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னால் அதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நான் அதை ஒன்றும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஓகே, திரு ரவி குழந்தைவேலு, அதிமுகவினுடைய இந்த எதிர்வினை, அம்பேத்கர் பற்றிய பேச்சிற்கான எதிர்வினை போதுமானதாக இல்லை என குறிப்பிடுகிறார் திரு சபாபதி மோகன். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது போதுமானது இல்லை. காரணம் என்னன்னா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை மாற்றி வச்சு, பேச்சை மாற்றி வச்சு, அடுக்குமொழியில் பேசி உருட்டுறது பரட்டுறது இதெல்லாம் திமுகவில் ரெகுலராக நடக்கிற விஷயம். அண்ணா சொல்கிறாரு பாருங்க, காட்டாற்று வெள்ளத்தை தடுக்க முடியுமா? காட்டாற்று வெள்ளத்தை எங்கே தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? இந்த லைன் போட்டால் போக முடியும். அது விளக்கமாக சொல்கிறார். காட்டாற்று வெள்ளம்